வைத்தியசாலையில் நடைபெறுகின்ற முறைகேடுகள் சம்பந்தமாகவும் வைத்தியர்கள் விடுகின்ற தவறுகள் தொடர்பாகவும் வெளிப்படையாக சுட்டிக்காட்டி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்திருந்த வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அரசியலில் இறங்கியதற்காக தான் திட்டமிட்டு பழிவாங்கப்படுவதாக தற்பொழுது தெரிவித்துள்ளார். குறிப்பாக சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் விசாரணை என்ற போர்வையில் தன்னை திட்டமிட்டு பழிவாங்குவதாகவும், அதாவது இந்த விசாரணையை நீண்ட காலம் இழுத்தும் தன்னுடைய பதவியை இழக்கச் செய்தும் தான் திட்டமிட்டு பழிவாங்கப்படுவதாக சற்று முன்னர் தெரிவித்துள்ளார். அவர் தனது முகநூலில் நேரலையில் வந்து இவ்வாறான குற்றச்சாட்டை வெளிப்படையாகவே வைத்துள்ளார். குறிப்பாக தன் மீது விசாரணை மேற்கொள்கின்ற அதிகாரிகள் மற்றும் தன் மீது விசாரணைகளை நடைமுறைப்படுத்துமாறு உத்தரவிட்ட சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் அந்த பதவிக்கு எவ்வாறு வந்துள்ளார்கள் என்பது சம்பந்தமான விடயங்களையும் வைத்தியர் அர்ஜுனா வெளிப்படையாக தற்பொழுது தெரிவித்துள்ளார். இவ்வாறு வைத்தியர் அர்ஜுனா சற்று முன்னர் தனது முகநூலின் நேரலையில் வந்து வெளியிட்டுள்ள இந்த பரபரப்பு குற்றச்சாட்டுகள் சம்பந்தமான முழுமையான வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். வணக்கம், நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. ஒரு பொலிட்டிக்கல் ஜேர்னியில் சாதாரண ஒரு சாவச்சேரி வைத்தியசாலை அத்தியட்சராக இருந்த என்ன வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஜேர்னியில் ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று நிற்கிறோம். கெனவேட்ட மனசில் உறுத்தி கொண்டு வந்தது, அதாவது வந்து இந்த அரசியல் பாதை என்று சொல்லி நான் இறங்கினா பிறகு, அதாவது சாதாரண வைத்தியனாக இருந்த என்ன வைத்தியசாலை அத்தியட்சர் பதவியிலிருந்து நீக்கி 2024 ஆண்டு 7ஆம் மாதம் 3ஆம் தேதி வந்த இன்குவரி, மினிஸ்ட்ரியால் வந்த இன்குவரி, அது வந்து அந்த பாதிக்கப்பட்ட வைத்தியர்கள் வந்து எனக்கு எதிராக செய்த இன்குவரிக்கு வந்து கம்ப்ளைண்ட்டுக்கு எதிராக, அதாவது நான் வைத்திய அத்தியராக பிளவிட்டுருக்கிறேன்றதுக்காண்டி மினிஸ்ட்ரியிலேருந்து 3, ஒரு தமிழ், ஒரு சிங்களம், ஒரு முஸ்லீம் ஆள் வந்து ஒரு இன்குவரி போர்ட்லேருந்து வந்தவன். அவள் வந்து அவன் இன்குவரி ஸ்டேட்மெண்ட் வந்து 8ஆம் தேதி, 7ஆம் மாதம் 8ஆம் தேதி எடுத்துட்டுனா இப்போ 8ஆம் மாதம் 16-17ஆம் தேதி ஆகுது. 7ஆம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதம் 1.5 மாதம் தாண்டி முன்னே இன்குவரி எடுத்துட்டு 16ஆம் தேதி, 7ஆம் மாதம் 16ஆம் தேதி எனக்கு சொன்னவே மினிஸ்ட்ரிக்கு வாங்குவோன்னு சொல்லி அங்கே போய் கதைச்சினா, அப்போ செக்ரட்டரி டாக்டர் பாலிதமாய் பாலச, டிரெக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீசஸ் அவர் வந்து அசேல குணவர்த்தன சார் வந்து டிரெக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீஸ் அப்படி வந்தவர்னு சொல்கிறேன். ஸ்ரீதரன் சாரை பற்றியும் நான் சொல்கிறேன், எல்லா விஷயத்தையும் வழியாக சொல்கிறேன். எங்கண்ட கெசட்டின் படி, ஸ்ரீலங்கா மெடிக்கல் சர்வீஸ் மினிட்ஸின் படி எல்லா அப்பாயின்மெண்ட்டும் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஃபோக்கல் பாயிண்ட் வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான். அதாவது பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு சகல அப்பாயின்மெண்ட்டும் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு இது வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான். அது பொது சேவைகள் ஆணைக்குழு. ஆனால் அந்த கெசட்லேயே ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே போட்டு கிடக்கு, டிரெக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீஸை சூஸ் பண்ணுறது வந்து கேபினெட் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ன்னு சொல்லி. சரிதானே? அதால் 2017 நான் இன்டர்ன் செய்யக்குள்ள கலுபோவிலையில் கொழும்பி ஸ்பேஸ் ஹாஸ்பிட்டலில் இருந்து டப்பண்டு கலுபோவிலுக்கு ஜம்ப் பண்ணின டாக்டர் அசேல குணவர்த்தன் அவர்கள் அங்கே இருந்து திடீரென்று டிரெக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீசஸாக வந்து டாக்டர் அனில் ஜெயசிங்க சார் இருக்கேக்கில் கோவிட் தொடங்கின நேரம் அவர் வந்து கொஞ்சம் ஃபேமஸாக வாராருன்றதுக்காண்டி கேபினட் ஆஃப் மினிஸ்டர்ஸால் மாற்றப்பட்டு எங்களுடைய தற்போதைய இருக்கிற ஜனாதிபதியின் ஆதரவாளரான அசேல குணவர்த்தன சார் வந்து ஜம்ப் பண்ணி பல்ட்டி அடித்து வந்தவர் டிரெக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீசஸாக. இது பொய்யண்டா போய் வழக்கப்படுங்க, நான் ப்ரூவ் பண்ணுறேன். அந்த அப்பாயின்மெண்ட் வந்து கொடுப்பட்டது வந்து கேபினட் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அதாவது யூஎன்பி ஆட்சி காலம் இருந்தது. அப்போ இவர் பிரதமராக இருந்தவர் கண்ட இப்போ இருக்கிற ஜனாதிபதி. அந்த நேரம் வந்து குட் மார்னிங், எல்லாருக்குமே குட் மார்னிங். வந்து இவர் டிரெக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீசஸாக வந்தவர். அண்டிலிருந்து இந்த வரைக்கும் வேறு டிஜியாக தான் இருக்கிறார், டிரெக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீஸஸ் தான் இருக்கிறார். அவருடைய பேர் டாக்டர் அசேல குணவர்த்தன சார். ஆனால் உண்மையாகவே அந்த டைமில் வந்து டிஜியாக வரக்கூடிய சீனியாரிட்டி டேலண்ட் எல்லாம் இருந்தது யாருக்குன்னு சொன்னால் குமார விக்ரமசிங்க சார் இருக்குது. அதாவது நேஷனல் ஹாஸ்பிட்டல் டிரெக்டராக இருக்கிற சீனியர் மெடிக்கல் அட்மின் வந்து குமார விக்ரமசிங்க சார் ஒன்று. 2வது டிப்யூட்டி டிரெக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீசஸாக இருக்கிற எங்களோட பிளானிங் யூனிட்டில் இருக்கிற ஸ்ரீதரன் சார் இருக்குது 2வது. 3வது வந்து சம்பிகா மேடத்துக்கு, அதாவது வந்து சம்பிகா விக்ரமசிங்கன்னு சொல்கிற இப்போ டிடிஜி என்சிடியாக இருக்கிற மேடம். இந்த 3 பேருக்கு தான் இப்போ பொட்டென்ஷியல் இருந்தது டிரெக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீசஸாக வரதுக்கு. அதுக்கு முன்னே அந்த ஹயராக்கி ஓடுற சொல்கிறேன். மேலே உள்ள ஹயராக்கி வந்து மினிஸ்டர், ஹெல்த் மினிஸ்டர், அதுக்கு மேலே பிரசிடென்ட், எஸ்எல் கிரேட் வேணுமெண்டான்னு சொல்லலாம், எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லாததால் நான் சொல்லலை. மினிஸ்டர், அதுக்கு பிறகு செக்ரட்டரி டாக்டர் பாலிதமாய் பாலச. முதல் இருந்த செக்ரட்டரி வந்து இம்யூனோகுலன் கேஸில் வந்து உள்ளுக்குள்ளே போயிட்டார். அதுக்கு பிறகு இப்போ செக்ரட்டரியாக வந்தவர் பாகிஸ்தானில் இருந்து டாக்டர் பாலிதமாய் பாலச. ஹி ஹாஸ் அ குட் ஹிஸ்ட்ரி ஆஃப் இன் ஸ்ரீலங்கா. அவர் வந்து இப்போ WHO ரெப்ரசன்டேட்டிவ் நினைக்கிறேன் பாகிஸ்தானில் வந்து
ஜூஎன்னோ WHO ஞாபகம் இல்லை. இட்ஸ் அ ரிமார்க்கபிள் கேரியர். மைபால சார்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நேராக கதைக்கிற சான்ஸும் கிடச்சிருக்கு. சார் என்னை விரட்டுறதுக்கு எனக்கு உங்களுக்கு சான்ஸும் கிடச்சிருக்கு. திருப்பி விரட்டுறதுக்கு எனக்கு உங்களுக்கு சான்ஸும் கிடச்சிருக்கு. வில் டாக் அபவுட் இட். அது வந்து ஃபெனாபிடி சென்டர் ரூமில் நடந்தது. அதுக்கு பிறகு அதாவது நான் கூப்பிட்டு 20 வருஷம் டெரரிசம் ஆக்டில் அரெஸ்ட் பண்ணுவோம்னு சொன்னவர் பாளைய மைவால சார். எப்படி வசதி இப்போ நான் சொல்லுவேன். அதை விட வந்து டிரெக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீசஸ் நான் நீரே மூஞ்சக்கே சொன்னான் முகத்துக்கு. எனக்கு சிங்களத்துலேயும் சொல்ல ஆசை. மூணடக்கிவா டிரெக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீஸ் அசைல குணவர்த்தன சார்ட்ட சே ಒಬ್ಬತಮಾನ ಮಾರ වචනේ වැරදුනොත් අවුල් වෙනවා. මාර කපඩියා. ඒ නිසා සර් කියන එක මට විශ්වාස කරන්න බෑ කියලා මම කිව්වා. කවුද ඩීජි සයිටියා පනම්ටි සයිටියා මගේ ෆෝන් ඔක්කොම ටික ගලවලා ඒත් මං ගාව රෙකෝඩින් තියෙනවා. කොහොම කියනදිද? எப்படி வசதி? அந்த ரெக்கார்டிங் 3.5 minutes ரெக்கார்டிங் நான் வச்சிருக்கிறேன். இந்த ஃபோன்ல இருந்து எல்லாமே பிடிங்கிட்டு தான் எனக்கு கொண்டே வச்சு ஒரு சின்ன 2021 7 16 17 22 எனக்கு டேட் எக்ஸாக்ட் ஞாபகம் இல்லை. அப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டோம். எப்படி வசதி? இவ வெரைட்டினாவே என்ன 20% டெரரிசம் ஆக்டிக்காக தள்ளுவேன்டவே 2 இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை கூட்டி வந்து வச்சு இவன் 3 பேரும் 5 பேரும் பனாப்பட்டி சைடு ஆஃபீஸில் இருந்து மேக்ஸிமம் என்ன கஷ்டப்படுத்தினவே. ஃபர்ஸ்ட் ஹவர் இவ வந்து என்ன வெரைட்டினவே, செகண்ட் ஹவர் என்ன எந்த விஷயத்தை கேட்டவே, மூன்றாவது வந்து தம்பி நீ சொல்கிறது சரி கொஞ்சம் ஸ்லோவாக்கு, நாங்கள் எல்லாருமே அட்பின் ஃபேமிலின்னு எல்லாம் சொல்லி எப்படிப்பட்ட வரிகள். யாராவது சிங்களத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சொல்லுங்கடா. அதுக்கு பிறகு அந்த இதுக்கு வாரேன், பிரச்சனைக்கு வாரேன். அது வந்து பாலியமாய் படச சரியான நெல்லம் என்று நான் நினைக்கிறேன். அதை விட பனாப்பட்டி சாரும் சரியான நெல்லமன் நாங்கள் நினச்சி கொண்டு நாங்கள் அவரும் இப்போ இல்லை என்று நான் நினைக்கிறேன். மூன்றாவது வந்து டிரெக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீசஸ் எனக்கு நெல்லமன் சொல்கிறதுக்கே மனம் கேட்கல. அந்த இம்யூனோகுளோபின் இஷ்யூவில் கூட சிங்கம் தப்பிட். அப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கணும் அப்படி கபடியான் எனக்கு அடித்த லெட்டர் இருக்குதான் இங்கே. அதாவது வந்து இங்கே பிடி லெட்டர் அடிக்கிறார். With the verbal consent of Director General Health Services, you have been requested to temporarily be removed and revert back to the Ministry of Health. என்று வாயால் சொல்கிறார். அப்போ நான் சொல்கிறேன் வாயால் கடித்த கடிதம் எல்லாம் எனக்கு சரி வராது, அவர்கிட்ட கடிதம் எடுங்க. அவருக்கு டிஜிக்கும் எனக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுற அத்தாரிட்டி இல்லை. ஸ்ரீலங்கா மெடிக்கல் சர்வீஸ் மினிஸ்டர்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு கெசட் டாக்குமெண்ட் வரும் 2014. அதில் ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்குது அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி யாருண்டு. எப்படி வசதி? ரைட், விஷயத்துக்கு வருவோம். சரிதானே? அதுக்கு பிறகு இவர் அப்படித்தான் இவர் வந்தவர் யார், நம்மட சிங்கக்குட்டி அசைல குணவர்த்தன சார் வந்ததுக்குரிய ரீசன் வந்து மினிஸ்டரால் அது இப்போ இருக்கிற மாண்புமிகு மஹிந்த ரணில் என்ன பேரா இருக்கு, ரணில் விக்ரமசிங்க அவர்களால் வந்து வெரி சாரி ரணில் விக்ரமசிங்க ரணில் ராஜபக்சே இல்லை ரணில் விக்ரமசிங்க அவர்களால் கொண்டு வரப்பட்டவர் தான் இவர் டிரெக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீஸ் அசைல ஐயா. சரிதானே? அசைல குணவர்த்தன சார். இப்போ இந்த பிரச்சனையிலையும் சில விளைவுகள் கதைக்கலாம் கோர்ட் ஆஃப் கண்டெம்னு சொல்லிடுவாங்க, சப்ஜுடிஷரி ஜூர்ன்றாங்க. அது எல்லாத்தையும் விடுவோம். திருப்பி இங்கே வரேன் சாவச்சேரியில் என்ன திருப்பி ரிவர்ட் பண்ணி அங்கே வர சொல்லி விடுவேன்னு சொல்லி இந்த இன்கொயரி இப்போ ஸ்டார்ட் பண்ணினது 2024/7/3 ஸ்டார்ட் பண்ணினது 8/13 வரைக்கும் இங்கே செஞ்சோண்டே இருக்கணும். இப்போ இங்கே அதே பிள்ளை சரிதானே, அதே பிள்ளை இங்கே செய்தோண்டு இருக்கணும். அதுக்கு வந்து நான் வந்து எங்களோட அமைச்சர் டாக்டர் சேவானந்தா, அது முக்கியமாக அவரை பேர் தான் கதைக்க போகிறேன். அவர்கிட்ட தான் நான் உதவி கேட்டிருந்தேன். எப்போவுமே நாங்கள் உதவியோராள்கிட்ட கேட்டால் செய்த உதவியே மறக்கக்கூடாது, செய்யாட்டி அதை சொல்லி காட்டுறதுலையும் பிள்ளை இல்லை. அப்போ அவர் சொன்னவர் ஒரு நாள் எனக்கு சுட வழி கிடைக்குன்னு ஒரு கதை ஒன்று வரைக்கும் அவராகவே சார் அவை கால் பண்ணி சொன்னவர், நீங்கள் எங்கே நிற்கிறீங்க வந்து என்னோட நில்லுங்கோ என்று சொல்லி. அப்போ நான் உண்மையிலேயே செத்து போயிட்டேன் சார், உண்மையாகவே என்னை பாசமாக்குமென்னு நினச்சிட்டேன். அதுக்கு பிறகு காலங்காலமாக இந்த இன்கொயரி ரிப்போர்ட் எடுத்துக்கொண்டிருக்கணும். அந்த ரிப்போர்ட்டை பிள்ளையாக போட்டால் நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுவேன். அந்த ரிப்போர்ட்டை சரியாக போட்டால் நான் திருப்பி சாவச்சேரி வைத்தியசாலைக்கு எம்எஸ்ஆ போயிடுவேன். ஸோ ரிப்போர்ட்டை போடாமல் வச்சிருக்கணும். அந்த ரிப்போர்ட்டை போட சொல்லி ஒரு வசனம் சொல்லலாம் யார், எங்களோட கேபினெட் அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் டாக்டர் சிவானந்த ஐயா. 2 பேருக்கும் செவிலில் ஏன்னு சொன்னால் நான் அப்படி போய் சாவச்சேரி போனால் நான் வென்றுவேன். நான் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து அவருக்கு எதிராக அனுப்பினேன். அவருக்கு நல்லாவே தெரியும். நான் அப்போதும் எதிர்பார்த்தேன் என்னென்னு சொன்னால் மாண்புமிகு அமைச்சர் தண்ட அரசியலை தான் செய்து கொண்டு போகணும். நான் தமிழ் மக்களுடைய அரசியலை, தமிழ் தேசிய அரசியலை நான் எந்த பாட்டில் செய்வேன். தமிழ் மக்கள் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறது வந்து தமிழர், தமிழ் என்று சொல்கிறோம், தமிழுக்கு அழகன்று பேர். சரிதானே? நான் அந்த அரசியல் செய்வேன். ஒரு நாளுமே ஒரு அடிபாடு முரண்பாடு இல்லாமல் அவரோட காலத்துக்கு பிறகு அவரை ஒரு ஆள் நொமினேட் பண்ணணும். தண்ட வாரிசா
தன்னுடைய ஒரு ஆள் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் இது எல்லாத்தையும் அவர் நான் இதை பற்றி அவருடைய கதைக்கலாம் பட் ஒரு மனசுக்குள்ள இருந்தது மேபி அது செலஸ்டின் அண்ணாவாக இருக்கலாம் யார் ஒரு ஆள் அவருடைய பக்க சார்பான ஒரு அரசியலை அவர் உருவாக்கணும் ஒரு பலமான அரசியல்வாதியை அவர் உருவாக்கணும் என்று அவர் திட்டமிட்ட ஒரு கணிசமான வாக்கு வங்கி வச்சிருக்கிறார் இல்லைன்னு சொல்லக்கூடாது அந்த வாக்கு வங்கி இப்போ உடைஞ்சிருமோன்ற பயத்தில் தான் அவர் இருக்கிறார் நான் உடைக்கிறோன்ற பயமும் எனக்கு இருக்குது பட் நான் அதை உடைக்கவும் விரும்பேன் அவர் அவர்கிட்ட அரசியலை செய்யட்டும் அவர் சார்பான நியாயங்கள் அவர்கிட்ட இருக்குது அவர் சம்பந்தமான நல்ல விஷயங்களை நான் சொல்லணும் அவர் மேசையில் தான் படத்திலும் பெறவர்னு சொல்லி அவரோட நல்லா க்ளோஸாக இருக்கிறா சொல்லியிருக்கணும் ஒரு கட்டிலில் படுக்கிறதில்ல ஒரு மச்சம் சாப்பிடாதால் சரியான சிம்பிளான மனுஷன் அப்படி அவருடைய பக்கங்கள் வந்து இருக்குது நல்ல பக்கங்கள் நல்லதுன்னு சொல்லணும் கெட்டதுன்னு சொல்லணும் சாந்தனுக்கும் பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்து அவர் தான் இப்போ இத்தனையோ பொதுமக்களுக்கு உதவி செய்திருக்கிறார் அந்த விஷயங்களை நல்லா செய்யணும் ஆனால் இந்த விஷயத்தில் மாண்புகுரி அமைச்சர் நீங்கள் சார் நீங்கள் பிள்ளை விட்டுட்டீங்க நீங்கள் எந்த முதுகுல குத்திட்டீங்க சரிதானே அதால் எனக்கு சார் உங்களை இப்போ ஒரு துப்புரவாக நம்பிக்கை இல்லை உங்களை நம்பிக்கை ஒன்று தானே எல்லாரும் சொன்னவே நீ டக்ளஸ் இந்த ஆளான்னு சொல்லி சார் இப்படி பேர் பாய்க்கிறதுக்கு அப்போ கூட நான் யோசிச்சேன் அப்படி சொன்னால் கூட பரவாயில்லை ஏன்டா நான் அவர்கிட்ட உதவி கேட்டிருக்கேன் என்னடா உதவி கேட்கறதுக்கு எனக்கு அப்போ நான் சாதாரண ஒரு வைத்தியன் எனக்கு அந்த டைம் உதவி கேட்கறதுக்கு வந்து எங்கள்ட ஸ்ரீதரன் ஐயா என்ற முதுகுல குத்துறார் மட்டக்களப்பு மூலங்கள் அங்கால இருந்து பறையடிச்சு கொண்டு எல்லாரும் செய்து கொண்டு கேட்க எனக்கு உதவி என்று வந்தது அவர் தான் ஃபர்ஸ்ட்டாக ஒரு கேபினெட் மினிஸ்டர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவர் பார்த்தவர் என்ன அந்த உதவியை நான் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் ஆனால் இப்போ கூட சார் நீங்கள் பிள்ளை விட்டுட்டீங்க அந்த கேபினெட் மினிஸ்டர் என்ற பவரை பாவச்சு நீங்கள் எங்கள்ட ஹெல்த் மினிஸ்டரோட கதைச்சு என்ற ரிப்போர்ட்டை வெளியே போட்டு என்ன திருப்பி சாவச்சேரிக்கு விட்டுருக்கலாம் விட்டுட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்க அந்த அரசியல் செய்யாதுன்னு நான் அரசியல் செய்யாமல் யோசிச்சிருப்பேன் சார் இப்போ நீங்கள் என்ன ரோட்டில் விட்டுட்டு எனக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் ஒவ்வொரு ஹோட்டலாக ஒவ்வொரு வீடாக ஒவ்வொரு ரூமாக போய் நிற்கிறதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான் ஏன்னு சொன்னால் அந்த மண்ணேறப்பட்டு மட்டும் சொல்கிறேன் அதில் நீங்கள் சம்மந்தப்பட்டிருக்கீங்க நான் சொல்ல விரும்பல என்ற அது கோர்ட்ஸில் இருக்குது எங்களோட மதிப்புக்குரிய ஜனாதிபதி யாழ்ப்பாணம் வந்தவர் அவை சில பேர் சந்தித்த பிறகு நான் வந்து திங்கட்கிழமை எனக்கு நான் சொல்ல விரும்பலை பட் உங்களுக்கு அது தெரியும் பொதுமக்களும் இதை வலிவாக விளங்கிக் கொள்வினோம் சரிதானே இப்போ சார் நான் இப்போ இந்த லைவ் போட்டதுக்கு காரணம் அந்த ஹயராக்கி ஓர்டரில் செக்ரட்டரி டிஜி அதுக்கு பிறகு திருப்பி கீழே வருவோம் டிப்யூட்டி டைரக்டர் ஜெனரல் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீதரன் சார் இப்போ திருப்பி இன்கொயரி ஃபார்ம் பண்ணிக்க இல்லாத ஸ்டேட்மெண்ட்டுக்குரிய இன்கொயரி ஸ்டேட்மெண்ட் எடுத்து கொண்டிருக்கிறேன் நான் கேபிட்டல் டிவியில் சொல்லியிருக்கிறேன் எங்களுக்கு டிஜியாக வரக்கூடிய டேலண்டும் இதுவும் உள்ளால் வந்து ஸ்ரீதரன் சார் அவருக்கு தமிழண்டபடியாக கொடுக்கலன்றதை ஓப்பனாகவே சொல்லியிருக்கேன் அது எல்லாருக்குமே தெரியும் இவன் எங்கள்ட கொலிச்சின பிரசிடென்சியே கொடுக்கல அவருக்கு தமிழண்டபடியாக ஸ்ரீதரன் சார் இஸ் அ வெரி சிம்பிள் பர்சன் உங்களுக்கு அதை பிடிக்காட்டிக்கு நான் ஒன்றும் செய்யலாது சரியான சிம்பிளான மனுஷன் அந்த தான் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்ன்ற சாமானிய ஸ்ரீலங்காவை கொண்டு வந்தது அது அப்படி பார்க்க நீங்கள் என்ன செய்யிருக்கீங்க சார் அசேல சார் ஏதாவது செய்யிருக்கீங்க சம்படி ப்ளீஸ் டிரான்ஸ்லேட் அசேல சார் என்ன செய்யிருக்கார் ஸ்ரீலங்காவுக்கு ஒன்றுமே செய்யலை சம்பிகா மேடம் கஷ்டப்பட்டு டிடிஜி எம்எஸ் என்சிடியாக இருக்கிறா எம்எஸ் இல்லை என்சிடியாக இருக்கிறா அதை விட விஜய் சூரிய சார் கேஸ் எல்லாம் நடந்துருக்கு இப்படி கன விஷயம் கதைக்கலாம் somebody please translate or let me tell this in English so somebody can take this a cut and send it to them so it will be very favorable for you once Dr. Kumara Wickramasinghe sir and Dr. Sridharan sir was in a competition to become a DG all of a sudden with a political influence Director General Health Services has been appointed instead of Anil Jayasinghe sir he was a very brilliant DG once upon a time probably in 2019 or 20 so now we are not letting Kumara Wickramasinghe sir as well as Sridharan sir to become a DG just because of the political influence in the Ministry of Health thank you நீங்கள் யாராவது ஒரு ஆள் வடிவா தயவு செய்து கட் பண்ணிட்டு எல்லாருக்குமே அனுப்புங்க அடுத்த இன்கொயரி அடிக்கட்டும் அதுக்கு நாங்கள் பதில் சொல்லுவோம் எப்படி வசதி ரைட் பிரச்சனைக்கு வாரன் இது என்ன விஷயம் கழிச்சிட்டேன் ஒன்று டக்ளஸ் தேவானந்த சார் அவர்கள் என்ன செய்தார் ஏமாத்திட்டார் முதலாவது அவர் ஏமாத்திட்டார்னா ஸ்லோவாக அடித்து திருப்பி சாவச்சேரியில் கொண்டு போய் ஒரு நலம்புரி சேவை சங்கம் ஒன்று ரக்கி அதுலேயும் தண்டை ஆக்களை போட்டு இதே யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை தான் செய்த அரசியலை அவர் எல்லாம் செய்து கணக்கு விஷயம் கழித்தாங்க நோ பரவாயில்லையா நோ தானே கதைக்கிறோம் சரி நீங்கள் உங்களோட அரசியல் செய்கிறீங்க சார் என்ன மறந்துட்டீங்க ஸோ நான் நீங்கள் செய்த உதவிக்காண்டி ஒரு மாதம் உங்களை பற்றி கதைக்கல உங்களோட துரோகி என்று சொல்லல உங்களை கதைக்கல உங்களை பற்றி ஒரு வசனம் கதைக்கிறேன் சார் நான் இனிமேல் உங்களோட கதைக்க மாட்டேன் நீங்கள் என்ன கோல் எடுத்தாலும் கதைக்க மாட்டேன் நான் உங்களுக்கு கோல் எடுக்க மாட்டேன் சார் நான் கடைசியாக ஒரு மாதம் உங்களுக்கு கோல் எடுக்கல கோல் எடுத்தாலும் கதைக்க மாட்டேன் நீங்கள் என்ன ஏமாற்றிட்டீங்கன்னு சொல்கிறது மட்டும் பப்ளிக்கு நான் சொல்லணும் உங்களை சரியான பாசமும் என்பதும் வச்சுருந்தேன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கல
நீங்கள் ஒரு சரியான ஜெனுவின் பர்சனாக எல்லாரும் சொல்கிறபடியாக சொல்கிறேன். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கீங்க சொந்த அப்பா மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று இருந்தது. எங்கே நிற்கிறீங்க வந்து பம்பளப்படியில் என்ன ஃப்ளட்ஸில் நிற்கலாம், உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் சொல்லுங்க ஓப்பு என்று சொன்னது. மற்றது வெளிசட போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேஸ் போடுங்க அப்போ நான் பார்த்துக்கொள்ளுன்னு சொன்ன எல்லாம் எப்படிப்பட்ட வரிகள், அது நான் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். ஆனால் சார் இந்த நிமிஷம் கிட்டத்தட்ட ஒன்றகால் மாதமாக இந்த இன்கொயரி ரிப்போர்ட்டை இழுத்தடிக்கணும். ஒரு கேபினெட் மினிஸ்டராக இருந்தோண்டு நீங்களும் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறீங்க, அது அப்படியே இருக்கட்டும் கிடப்பில் இருக்கட்டும்னு சொல்லி அப்போ உங்களுக்கு அதுலேருந்து தெரியுது உங்களுக்கு சாவச்சேரி வைத்தியசாலையில் ஒரு அக்கறையுமே இல்லை. உங்களுக்கு தெரியும் நான் மாற்றினேன் ஏஎன்ஏ திருப்பி கொண்டு வந்து முன்னுக்கு மாற்றிடணும், ஜெனரல் ஸ்டோட்டை மாற்றிடணும், பீடியாட்டிக் போட்ட குழப்பிடணும், பீடியாட்டிக் கன்சல்டன் இல்லை, ஜென்ரேட்டரை கொண்டு வந்து வச்சு ஒன்றரை சில்லறை வேலை செய்தவர் அங்கஜன் ராமநாதன் அவர்கள் மாதிரி சில்லறத்தனமாக எல்லாம் ஆட்டமாட்டம் அலாப்பிட்டு ஓடுவோம், முந்தி போலே அடிக்கல டப்பண்டு எல்லாத்தையும் குழப்பம் இல்லை செஸ்ல அடிக்கொண்டு மேசை தள்ளுவோம் அலாப்பி வேலை பார்த்தவை. அதுக்குள்ள 1-2 பேர் தூரம் இருந்து கல்லால் அறிஞ்சவை. யார் சித்தார்த்தனாக்கள் சிறிதரனாக்கள் என்ன மச்சே நடக்கணும்னு தெரியாமல் 2 கிரிக்கெட் மேட்சுக்குள்ள ஃபுட்பாலை கொண்டு அடிச்சாங்க. சரிதானே? அப்படி எல்லாரும் செய்யுங்க சார். உங்களோட ஒரு நம்பிக்கை ஒன்று இருந்தது, உங்களோட ஒரு சரியான ஒரு பாசம் ஒன்று இருந்தே சொல்லுவேன் சார். உங்களோட பக்கத்தில் கேட்க நான் உங்களோட கதைச்ச விஷயத்துலேருந்து உங்களுக்கு விளங்கியிருக்கேன். நான் உங்களை இவ்வளோ பாசமாக கதைச்சிருப்பேன். நான் கதைச்ச ஃபோன் ரெக்கார்டிங் இருந்தால் எடுத்து பாருங்க சார், அதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படி ஆனால் இப்போ என்னடா சார் பொதுமக்கள் தான் வாக்கு போட போயினோம். அப்போ இப்போவும் நீங்கள் ஏதாவது செய்யலாம், ஆனால் செஞ்சால் அது எனக்காண்டி இல்லை பொதுமக்களுக்காண்டி. நான் திருப்பி சாவச்சேரி இந்த சில வீடியோக்களை பார்க்க எனக்கு கவலையாக இருக்குது. அதில் ஹாஸ்பிட்டல் நான் நேற்றும் உள்ளுக்குள்ளே போனால் ரங்க பயமாக இருந்தது, கோர்ட் ஆஃப் கண்டம் ஆஃப் கோர்ட்னு சொல்லி நான் இந்த வீடு சார், அது வீட்டில் இருந்து திலாத்திட்டு உங்களோட அரசியலை செய்கிறீங்க. நான் தோப்பேன்னு நீங்கள் நினச்சனீங்க, சனம் பின்னால் நிற்குது. எல்லாம் சனம் தானே சார் ஓட் போடுறது. நாங்கள் தனியாக ஒரு 5000-10,000 ரூபாய்க்கு காசு கொடுத்து ஓட் வேண்டியலான்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட இருக்கிற கனவேரே எனக்கு எடுத்து சொல்லி போடணும், தம்பி நீங்கள் தச்சமயம் எங்கள்ட அமைச்சரோட வழியால் வருவீங்களா இருந்தால், சண்டை பிடிப்பீங்களா இருந்தால் நாங்கள் உங்களுக்கு தான் ஓட் போடுவோம். இப்போ சார் நான் உங்களுக்கு எதிரான அரசியலை இப்போவும் செய்ய விரும்பல. செலஸ்டின் அண்ணா வச்சுக்கொண்டு நீங்கள் ஒரு அரசியலை செய்யுங்கோ. அவர் என்ற லோயர், அது ஆனால் அவர் ஒரு ப்ரொஃபஷனலாக லோயராக வந்து என்ன ஒரு நாளுமே டவுன் கிரேட் பண்ண மாட்டார். இன்கேஸ் டவுன் கிரேட் பண்ண வேறு இருந்தால் அவருக்கு ஒரு கடிதம் வந்து கொடுப்பேன் சார், நீங்கள் ரெண்டு லோயர்லேருந்து. பட் அவர் ஐ லவ் ஹிம் லைக் மை ஓன் பிரதர். அவருக்கும் ஒரு மனச்சாட்சி ஒன்று இருக்குது. அதே நேரம் அவர் உங்களோட எவ்வளோ நல்லமென்று எல்லாருக்குமே தெரியும். இப்போ நான் உங்களோட நீங்கள் துரோகம் செய்தீங்கன்னு சொல்கிறேன். அப்போ அவருக்கு என்ன அவரில் என்ன கோவம் வரும். சேம் டைம் நீங்கள் அவரோட எடுத்து கதைப்பீங்கள். கதைக்க அவருக்கு சொல்கிறது பதில் இருக்காது. இப்போ செலஸ்டின் அவன் வந்து முட்டுக்காட்டையெல்லாம் போட்டுட்டேன். எனக்கு இதை தவிர வேறு வழி இல்லை. நான் ஓப்பனாகவே கதைக்கிற டைப். எனக்கு வந்து ஒரு ஒளிவு மறைவும் இல்லை. என் பர்சனல் லைஃப் எல்லாமே எல்லாருக்குமே சொல்லியிருக்கிறேன். எனக்கு வாழ்க்கையில் ஒளிவு மறைவு என்ற சாமானே இல்லை சார். இப்படியே தான் இருப்பேன், இப்படியே தான் சாவேன். நீங்கள் நான் குத்தினா சொல்லுவேன், குத்துறியரண்டு. இப்போ கோல் எடுத்து எனக்கு நீ தான் நாளைக்கு எம்எஸ்ண்டா நாளைக்கு மறுபடியும் ஒரு போஸ்ட் போடுவேன் சார். உங்களை மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆள் உலகத்தில் இல்லையாண்டு நான் உண்மையாகவே கதைக்கிறேன் சார். இது வரைக்கும் நான் ஒருத்தருக்கும் துரோகம் செய்யலை. எனக்கு ஒரு எதிரியே இல்லை சார். எனக்கு இருக்கிற எதிரி இல்லை. அவங்க தங்களுக்கு உயிர் பாதுகாப்பு வந்துடும், உயிர் தங்களுடைய போட்டுகள் நாசமாக போயிடுமோன்னு சொல்லி ஆகிறாக தான் எதிரியாக இல்லை. எனக்கு இந்த வரைக்கும் ஒரு டாக்டர்ஸு, ஒரு பொதுமகனோ, என்னை கூடாமல் எழுதின பொதுமகனோ, ஒரு டாக்டர்ஸோ, ஒரு அரசியல்வாதியோ எதிரியே இல்லை. நான் சாதாரணமான மனுஷன். இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும் சார். நான் உங்களில் இவ்வளவு பாசமாக உங்களோட இருந்து நான் உண்டு. இது ஒரு உண்மையாகவே ஒரு மனக்கவலையோட இதை எழுதியும் எனக்கு அது எழுதின மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லை. அதான் நான் சார் வந்து லைவில் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ கூட நீங்கள் மினிஸ்ட்ரியோட சண்டை பிடிக்கலாம், ஏன்னா அவனை திருப்பி விடையிலேண்டு உங்களோட வாக்கு கூடும். நானும் திருப்பி சாவச்சேரி போயிடுவேன் சார். அதுக்கு பிறகு உங்கள்ட ஆக்கள் கென பேர் எடுத்து எனக்கு சொன்ன சார் அரசியலுக்கு போகணாமண்டு. அப்போ அவைக்கு உங்களுக்கே விளங்கியிருக்கோம் எனக்கு எவ்வளோ பயம் உண்டு. வெளிநாடு கனடாவில் இருந்து உங்கள்ட ஆக்கள் கென பேர் எடுத்து சொன்னவை அரசியலுக்கு போக வேண்டாம், நீங்கள் வைத்தியராகவே இருங்கோண்டு. அதை நான் தீர்மானிக்கலாது, இந்த தமிழ் மக்கள் தீர்மானிக்கணும். எனக்காண்டி சாகிறது கனவடியில் ரோட்டில் இருக்காங்க சார். இப்போ ரோட்டில் போய் நான் அது மாதிரி அடிக்க போகிறேன்னாண்டு நான் சாகிறதுக்கு முன்னும் 10-15 பேர் சாவாங்க. அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நான் போன ஒரு இடத்துலையும் சார் என்ன அடிக்கிறதுக்கு சனம் திலத்தையில், ஆனால் உங்களை எல்லாம் திலத்தி இருக்குது சனம். எங்கேயோ நீங்கள் ஒரு சின்ன இடத்துல சனத்தின் பக்கத்தில் ஒரு சாஃப்ட் கோர்னர் மாற்றி ஒரு ஹார்ட் கோர்னரில் நிற்கிறீங்க சார். இது ஒரு நல்ல சான்ஸ் உங்களுக்கு. நீங்கள் கட்டாயம் இந்த சான்ஸை யூஸ் பண்ணலாம். அதுக்கு உங்களோட அரசியல் எதிர்காலம் எனக்கு தெரியலை. நீங்கள் இவ்வளோ காலமே எங்களுடைய தேசிய தலைவருக்கு எதிராக நின்றாள். ஆனால் இப்போ தமிழ் மக்களுக்கு எதிராக நிற்கிறது வேண்டிய சுச்சுவேஷனுக்கு நான் உங்களை தள்ளதுக்கு விரும்பலை. சரியான டைம் இருக்குது, எலெக்ஷனுக்கான நாள் டைம் இருக்குது சார். என்ற அந்த ரிப்போர்ட்டை போட சொல்லுங்க. அந்த ரிப்போர்ட்டில் பிள்ளைன்னு சொன்னால் சுப்ரீம் கோர்ட்டில் நான் ரிட் அடித்து அது சரின்னு எடுத்து காட்டுறேன். நான் ஒரு பிள்ளையுமே விடையில சார். ஒருத்தரையுமே நான் துருவமாக பார்க்கல. ஒட்டு டாக்டர்ஸையும் நான் எதிரியாக பார்க்கல. அவன் தன்னுடைய நெஞ்சை தொட்டு சொல்லிட்டு எனக்கு விளங்கும். என்ன பெரிய கூடாமலின ஆக்களுக்கும் எல்லாம் அவர் சொல்லியிருக்கேன். இந்த நான் நினைக்கிறேன் மாண்புமிகு ஆளுநர் அவருடைய செல்ல பிள்ளையான செந்தூரன் அவர்களை வந்து நீங்கள் இப்படி அனுப்பி மன்னார் எல்லாத்தையும் குழப்புறது சார் சரி அனுப்பலை.
பாவம் சார் அந்த பிள்ளைகள் அம்மா இல்லாத ஒரு பிள்ளைகள் வந்து எங்களுக்கு அரசியல் சார், அவங்களுக்கு அம்மா இல்லை கஷ்டப்பட்ட குடும்பம் சார். அவங்க ஒரு நாளைக்கு அவன் வீட்டை போய் பாருங்க, உங்களால் ஏழ்மண்டே ஏதாவது உதவி செய்யுங்க சார். அப்போ நீங்கள் மக்கள் மனசில் எங்கேயோ போயிடுவீங்க. ஒரு உண்மையான அன்போடு உங்கள்கிட்ட கேட்டு காக்கிறேன்னு அரசியலாக செய்வோம் சார். மனுஷத்தன்மையானதை பார்ப்போம். ஒரு டாக்டர் வேலை தான் நான் பார்ப்பேன், ஒரு நாளுமே கலிசர வேலை பார்க்க மாட்டேன் சார். நீங்களும் அப்படி செய்ய மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படித்தான் நீங்கள் செய்கிறீங்கடா சார், நான் ஒரு கொஞ்சம் நாளைக்கு ஜெயிலுக்குள்ள போவேன், அதான் வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான் சார். மேக்ஸிமம் ஜெயிலுன்றது எனக்கு வீடு தான் சார். 5 நாள் சந்தோஷமாக இருந்தேன் நான். நீங்கள் நினைக்கிறீங்களா சார் என்னை கஷ்டப்படுத்தி வச்சுருப்பாங்க? நாங்கள் அங்கேயே எனக்கு 2 பாடி கார்டு போட்டு 2 படிகள் வந்துருந்தவங்க என்னில் ஒருத்தரும் தொடக்கூடாது, அப்படி தான் ஜெயிலுக்குள்ள இருந்தேன் நான். ஆனால் கஷ்டம் இல்லாதையும் கண்ணால் பார்த்தேன் சார். அதை பற்றி நான் கதைக்க விரும்பல. கக்கு சொல்கிற அதே இடத்துல தான் சாப்பிட வேண்டிய நிலைமை இருக்குது. எங்கள் அரசியல்வாதியில் ஒருக்கா 7 மண்டா போய் மன்னர் வவுனியா ஜெயிலில் பேருங்கோ. அங்கே இருக்கிறவனுக்கு ஏதாவது போய் சாப்பாடு கொடுத்து ஒரு நாள் அதனோட இருந்து கதைக்கு வரணும்னு ஆசைப்படுறேன். 5 நாள் நான் வெளியெல்லாம் வேற காரணம். இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லி வரேன். இதில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் சார். நான் வந்து அங்கே இருக்கைகளே எனக்கு ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். 1 இல்லை 2 3 இருக்குது. ப்ரெஷர் எல்லாம் கூடுறது. எனக்கு பிபி இருக்குது, நான் ட்ரக் எடுக்கல, எனக்கு டயபெட்டிக் இருக்குது, நான் அதுக்கு மருந்து எடுக்கல. எனக்கு தெரியும் இதில் டாக்டர்ஸ் பேர் பார்த்து கொண்டிருப்பினோம். இந்த குளுக்கோஸ் வந்து அடிக்கடி செக் பண்ணி கொண்டு 126 ஃபாஸ்டிங்கில் மிக்சர் பக்கெட்டை சாப்பிட்டு 94 98 திருப்பியும் கொஞ்சம் 70 60 வரைக்கும் டப்புனோட போய் சீனியை வாய்க்கில் அள்ளி போட்டு தண்ணியை முடிஞ்ச வரைக்கும் குடிச்சு எனக்கு தெரிஞ்ச மெடிக்கல் நாலேஜை மேனேஜ் பண்ணி கொண்டேன். அங்கேயும் கணக்கு பிரச்சனை இருக்குது. அங்கே இருக்கிற மெடிக்கல் ஆஃபீஸரும் சார் ஒரு நாளுமே ஹாஸ்பிட்டலுக்கு வாரையில், பிரச்சனைக்கு வாரையில், பேஷண்ட்டை தொட்டு பார்க்குறதில்ல, எல்லாருக்குமே பெரண்டோல் தான் கொடுபடுது. சரியான மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் அங்கேயும் இருக்குது சார். அதெல்லாம் நாங்கள் கதைச்சா சார் திருப்பி சிறைச்சாலைக்கு எதிராக இவர் கதைச்சாருன்னு திருப்பி உள்ளே போட்டுருவாங்க. எனக்கு கதைக்கலான்னு தெரியலாம் இருக்குது. ரூபாசிங்கம் அண்ணா நீங்கள் அதை பார்த்துட்டுப்பீங்க நினைக்கிறேன். நீங்கள் தான் மெடிக்கல் எம்மோ அங்கே தயவு செஞ்சு போய் ஒவ்வொரு பேஷண்ட் ஒரு நாளைக்கு 5 பேஷண்ட்டையாவது கையால் தொட்டு பேருங்கோ. அவங்க சில பேர் உண்மையான வரியில் இருக்கிறாங்க. கண்ணில் இல்லாமல் இப்படி கண் வெளியால் வந்திருக்கிற ஒருத்தன், அடிபட்டு கண் வெளியால் வந்திருக்கிற ஒருத்தனை நீங்கள் பார்க்க மாட்டேன்லாம் சொல்லியிருக்கீங்க. அப்புறம் நான் நிற்கிறேன் அதை கூப்பிட்டு பார்த்துருக்கீங்க. வேண்ட சம்பளத்துக்கு வேலை செய்யத்தானே என்ன வேணும், அதான் எந்த பாலிசி. என்ன அப்படி எனக்கு எம்எஸ் பதவி ஒன்றும் வேண்டாம். என்ன வவுனியா சிறைச்சாலேருந்து எம்மோ பிரிசனாக மாற்றி விடுங்க சார். நான் அங்கே வேலை இருந்தேன் கொஞ்ச நாளைக்கு. எங்களை படிக்கிறதுக்கு நிற்க தானே வேணும் சார். கணக்கு விஷயம் கதைக்கு இருக்குது. இப்போ இந்த லீகலுக்கு எதிராக ஆயிடுச்சுன்னு சொல்லிடுவாங்க. நான் அந்த அது ஜெயிலை பற்றி சொல்கிறேன். சரியான பாவம் சார். 500 பேர் ஒரு இடத்துக்கு படுத்துருக்காங்க. ஒரு பான் அடுக்கிற மாதிரி இப்படி தான் அடுக்கிறது. பான் ஒரு தலை, இப்போ இந்த ஹால் அப்படி தான் அடுக்கிறது. இந்த கையில் இப்போ பாருங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த கையில் இந்த வந்துருக்கு இந்த ரேஷம், இந்த கையில் இந்த ரேஷம் சார். ஏன்னா இந்த கையால் இப்படி குத்தி கொண்டு தான் படுத்திருந்தேன் நான். எனக்கு அந்த உடம்பை நிலத்தில் வைக்கிற அளவுக்கு இல்லை. இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த அடகு சார் கஷ்டப்பட்டு தான் இருந்து வந்தேன் நான். ஆனால் எனக்கு இன்னொரு 1 மாதம் இல்லை, இன்னொரு 5 வருஷம் நினைப்பேன் பரவாயில்லை. நான் அவங்களோட இருப்பேன். அவங்களோட இருந்த ஒவ்வொரு கதையெல்லாம் எனக்கு கேட்கல. இந்த 5 நாளில் வெளியே போகணும்னு மேடம் கேட்கிறேன். எனக்கு நான் உள்ளே இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் உள்ளுக்கே இருந்து அவங்களோட கதையை கேட்கணும்னு சில விஷயம் கதைச்சா இப்போ இந்த கோர்ஸுக்கு எதிரான போயிடும். ஆனால் சில பேர் அப்பாவியல் நம்ம வந்து சரி எனக்கு சொல்ல தெரிய விரும்பல. நான் இந்த டாப்பிக்கு வரேன் சார். இப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது செய்து பொதுமக்களோட நல்ல மதிப்பை பெறலாம்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போது நான் தெளிவாக சொல்லுறேன், நான் டக்ளஸ் ஐயாவின் ஆள் அல்ல. எல்லாரும் சொல்லிக்கொண்டு நீங்கள் ஜனாதிபதி அவர்களுடைய ஆள் உண்டு இல்லைன்னு சொன்னான், கேட்கல. நீங்கள் டக்ளஸ் ஐயாண்ட ஆளுண்டீங்க இல்லைன்னு சொன்னான், அப்போவும் நீங்கள் கேட்கல. இப்போ யார்ட்டு ஆளுன்னு சொல்ல போகிறீங்களா? ஏதாவது ஒரு பேருன்னு சொல்லுங்க. அதற்கு நான் இன்னும் அவர்கிட்ட சம்மந்தமாக சொல்லி வரேன். இதை விட கணக்கு ரெக்கார்டிங்கள் ஜிபி கணக்கில் கிடக்குது. எல்லாத்தையும் விட்டா சார் வந்து எலெக்ஷன் எல்லாம் பலதாக போயிருந்தேன் சார். எப்படி ஆக்களை போட்டுங்களை சுற்றுவானுங்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். மீண்டும் சந்திப்போம். இவ்வாறான குற்றச்சாட்டுகள் மற்றும் அது தொடர்பான விளக்கங்களையே வைத்திய ரஜினா தெரிவித்திருந்தார். குறிப்பாக வைத்திய ரஜினாவுக்கு எதிராக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு, சாவகச்சேரி நீதிமன்றத்தில் வழக்கு, அதனையும் தாண்டி மன்னார் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு, அதையும் தாண்டி மன்னார் நீதிமன்றத்தில் வழக்கு, மன்னார் நீதிமன்ற உத்தரவிற்கமைய சிறையில் இருந்து தற்பொழுது மீண்டும் பிணையில் விடுதலையாக இருந்த வைத்திய ரஜினா தொடர்ச்சியாக வைத்தியசாலைகளை குறிவைத்து வைத்தியசாலைகளில் நடைபெறுகின்ற பிள்ளைகளை வெளிப்படையாக சுட்டிக்காட்டி அந்த வைத்தியசாலைகளில் நடைபெறுகின்ற பிள்ளைகளுக்கு காரணமான தாதியர்களாக இருக்கலாம், வைத்தியர்களாக இருக்கலாம், அனைவர் மீதும் பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றார். இவ்வாறான நிலையில் அந்த குற்றச்சாட்டுகள் சம்பந்தமான ஆதாரங்களை தான் திரட்டி வைத்துள்ளதாகவும் அதை பத்திரமாக சேமித்து வைப்பதாகவும் அண்மையில் அறிவித்திருந்தார். இந்நிலையில் எதிர்வரும் வாரங்களில் நடைபெற உள்ள சாவகச்சேரி நீதிமன்ற
வழக்கு விசாரணைகளின் போது வைத்தியர் அர்ஜுனா அந்த ஆதாரங்களை மன்றில் சமர்ப்பிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அவ்வாறான சம்பவங்கள் அல்லது வைத்தியர் அர்ஜுனா தொடர்பிலான மேலதிக நடவடிக்கைகள் ஏதேனும் எடுக்கப்படும் பட்சத்தில் அதை மற்றொரு வீடியோவில் தருகின்றேன். இது போன்ற இன்னும் ஒரு புதிய தகவலுடன் மற்றொரு வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.